நண்பர்கள்னு ஒரு படம் வந்துச்சாமா. அந்த படத்துல சூப்பரான பாட்டு ஒன்று இருக்காமா. நம்ம ஏசுதாஸ் பாடினது தான். நமக்கு அதுக்கு பெரிய சிங்கெல்லாம் இல்லை, பரிச்சயம் இல்லைன்னு நினைச்சா நேத்து செங்கோட்டையன் பாடிட்டார்ல பிரஸ் மீட்ல. என்னன்னே தெரியலைங்க. சமூகத்துல நடக்கிறது தான் திரைப்பாடலா வருதா, இல்ல திரைப்பாடலா வர்றது தான் சமூகத்துல நடக்குதா, ஒண்ணுமே புரியலைங்க. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நமக்கு வரல, அது சுட்டு போட்டாலும் நமக்கு வராது. அதனால லைட்டா ஆடியோ போட்டு எடுத்து காமிச்சிடுறேன். 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, 4 பேர் நடுவுல நூலு ஒருத்தன் கையில. யாரு இந்த 4 பேர்? அதைத்தான் நேத்தே செங்கோட்டையன் சொல்லிட்டார்ல, நாங்க தான் அந்த 4 பேருன்னு. அட எடப்பாடியை பார்க்க போன அந்த 6 பேர்த்த சொல்லலைங்க, வெளியே இருக்கிற 4 பேர்த்த சொல்றேன். செங்கோட்டையன் 1, ஜஜிகலா 2, டிடிவி 3, ஓபிஎஸ் 4வது. இந்த 4 பேரும் ஆடுன்னு ஆடுறாங்க நூல் ஒருத்தன் கையில. அது யாரு? 4 பேர் நடுவிலே நூல் ஒருத்தன் கையிலே. அந்த ஆ மீ பாரு யாருன்னு தான் தெரில. ஷாஷானா பார்த்துட்டேன்னு அர்த்தம். ஏற்கனவே பார்த்துட்டாரு, 4 பேர் ஆடுறதா ஆட சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவுதான். இந்த 4 பேரும் என்ன ஆட்டம் ஆடுறாங்க தெரியுமா? 2 தடவை சான்ஸ் கிடைச்சிச்சுங்க செங்கோட்டையனுக்கு. எதுக்கு? ஆட்சியை கலைக்கிறதுக்கா? ஏங்க முதலமைச்சர் ஆக்கிறதுக்குங்க. ஏன் ஆகல? எனக்கு முதலமைச்சரை விட கட்சி தான் முக்கியம். ஏன் தெரியுமா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கட்சி தொடங்குறப்பவே நான் எம்எல்ஏ. இந்த சேலத்து பக்கத்துல இருக்க எடப்பாடி அப்பெல்லாம் எங்க சீன்லயே இல்லை. அப்பெல்லாம் அதிமுகன்னு ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும். 3 முறை அமைச்சர், 7 முறை எம்எல்ஏ. இதனால என்ன பிரயோஜனம்? அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பிராதீங்க. செங்கோட்டையன் தான். இவ்வளவு அரசியல் பயணம் உள்ள நீங்க எங்கேயாச்சும் எப்பவாவது ஏமாந்தாவதும் அரசியல் பேசிடுவீங்கன்னு உங்களையும் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். திரு செங்கோட்டையன் அவர்களே, திராவிட அரசியல் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அதோட பேசே சுயமரியாதை தானே. சுயமரியாதை பத்தி எல்லாம் செங்கோட்டையன் பேசி அப்புறம் நீங்க எதுக்கு அதிமுகல போய் சேர்ந்தீங்க அப்படின்னு நான் கேட்டு போட்டேன்னு வைங்களேன். கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க மிக மூத்த மிக நீண்ட நிலைய அரசியல் கட்சியில் இருக்கிறவர். சும்மாவா 3 முறை அமைச்சர், 7 முறை எம்எல்ஏ? அப்புறம் எப்படி ஏசுதாஸ் பாட்டை உங்களுக்கு போட்டாங்க? அந்த 4 பேர் நடுவில ஒருத்தர் நீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆள்காட்டி விரலே நீங்க தான். ஏங்க செங்கோட்டையன் சார், இவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையில இருந்த நீங்க எப்படி சார் எப்படி சார் இந்த சேலம் மணிகண்ட மாதிரி அப்புறம் இன்னும் இருக்கிற சில அல்லக்கை மாதிரி ஆகி போயிட்டீங்க? சுயமரியாதை சார், சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி எத்தனை இருக்கு தெரியுமா? மிஸ்டர் செங்கோட்டையன் கம் டு டெல்லி அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேயும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க அப்படியே எதுக்கு போனீங்கன்னு இப்போ வரையும் தெரியல சார். உங்களுக்காச்சும் ஏதாவது தெரிஞ்சுதா சார்? ஆனால் நீங்கள் கொடுத்த பேட்டியில் விலாவரியா இருக்கு சார். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னே புரியல சார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஏதோ 10 நாள் லீவு, ஏதோ 10 நாள் டைம் கொடுத்தீங்களாமே சார். ஏதோ குவார்டர்லி எக்ஸாம் தான் எழுதியிருக்கீங்க. இல்லை எடப்பாடி ஏதோ குவார்டர்லி எக்ஸாம் எழுதியிருக்கிறாரோ 10 days லீவ் விடுறதுக்கு. ஓ கரெக்டு. நீங்கள் மனசு திறந்து பேசுறதுக்கே 2 நாள் டைம் கேட்டாலாச்சே. அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் நீங்கள் லீவு கொடுத்தது தப்பில்லை சார். ஆனால் இந்த 10 நாளில் யார் சார் பேச போகிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட? ஏற்கனவே போன அந்த 6 பேர்த்துல, அதில் நீங்கள் இல்லை, ஏற்கனவே போன அந்த 6 பேர்த்துல, இப்போ நீங்கள் இல்லையா, அந்த 5 பேர்த்துல இல்லை, அந்த 5 பேர் பேசுவாங்களா? இந்த நூல் ஒருத்தங்கையிலேன்னு ஏசுதாஸ் பண்ணார்ல, அந்த 6வது ஆள் பேசுவாரா? ஆனால் மொத்தத்தில் இது ஒரு பொம்மலாட்டம் தான் சார். உங்கள் பொம்மலாட்டம் நன்னாவே இருந்துச்சு. நேற்று நீங்கள் என்ன பேசுனீங்கன்னே தெரியாமல் பேசி முடித்த உடனேயும் ஓபிஎஸ்க்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, உடனே வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. அதான் 10 நாள் டைம் இருக்குது, பார்த்துட்டு வரியாக மெதுவாக ஆதரவு கொடுத்துருந்துருக்கலாம். உடனே சின்னம்மா ஓடி வந்து தம்பி செங்கோட்டையன் அப்படிங்கிறாங்க.
அவரோட அரசியல் அனுபவத்துல எல்லாம் அவர் கரைச்சு குடிச்சதே கஞ்சிதான் அப்படின்னு சொல்லிப்பட்டாங்க. ஆட சசிகலா சொல்லி முடிச்சோன்னையும் ஆட சின்னம்மா சொல்லி முடிச்சோன்னையும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணிருச்சாமா. இந்த பொம்மைக்கு கொடுத்துருக்கிற நூலுக்கு என்ன வேலைன்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. டிடிவி நேற்று எதுக்கோ டான்ஸ் ஆடினாரு, எதுக்கு ஆடினாருன்னு தெரியல. ஏதோ என்டிஏல இருந்து வெளியே வராராமா, தனியாக வராராமா. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது 4 பேர் நடுவில். செங்கோட்டையன், டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ். நூல் ஒருத்தன் கையில், அது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் 4 பேர் ஒரே டைமில் ஒரே மாதிரி ஏன் டான்ஸ் ஆடுறீங்கன்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் உங்கள் 4 பேர்த்த தவிர. என்னோட இந்த நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை வச்சு பார்க்குறப்ப செங்கோட்டையன் சொன்னதை ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது என்ன முடிவுனா அதிமுகவை காப்பாற்றுறது. இப்போ அதிமுகவை நான் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற பழனிசாமி அதிமுகவை காப்பாற்றுவாரா இல்லை அவரை காப்பாற்றிக்குவாரா? ஆக மொத்தத்தில் கூட்டி கழித்து பெருக்கி எல்லாம் பார்த்தோம்னா 4 + 1 5, 5 + 1 6. இந்த 6 பேரும் சேர்ந்து அதிமுகவை என்ன பண்ண போகிறாங்க? இப்போது 6 பேரும் சேர்ந்து அதிமுக வச்சுருக்காங்க. அதிமுக யாரை வச்சிருக்கிறா? இப்போ இந்த 6 பேரும் சேர்ந்து அதிமுகவை காப்பாத்துறேன்னு சொல்றாங்க. இந்த 6 பேர்த்தையும் யாரு காப்பாத்துறா? புரியலையே. முதல்ல உங்ககிட்ட இருந்துதான்ப்பா அந்த பாவம் அதிமுகவை காப்பாத்துன்னு. 1.5 கோடி தொண்டர்கள், இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி, புரட்சி தலைவர் பொன்மட செம்மல் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி பொன்மட செல்வி டாக்டர் ஜெயலலிதா, ஐயா அம்மா 2 பேரும் கட்டி காப்பாற்றிய கட்சி துவங்கப்பட்டதே திமுகக்கு எதிராக தான். இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களே கட்சிக்கு எதிராக தொடங்கினது தான் இங்கே ஒரே. என்னோட குழப்பத்தை தீர்த்து வைங்க பார்வையாளர்களே. அதிமுக காப்பாற்றப்படுமா? அந்த 6 பேரும் அதிமுகவை காப்பாற்றுவார்களா? இல்ல யார் அதிமுகவை வச்சுக்க போறா? இல்ல அதிமுகவே 6ஆ பிரிய போகுதா? கேள்விகள் எல்லா பக்கம் இருந்தும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பேசுகிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் புன்னகையோட உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.